வணக்கம். சீமான் உதயநிதி ஸ்டாலினோட இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்துருக்காரு. சீமான் கைய உதயநிதி ஸ்டாலின் பிடிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா பேசுறாங்க. அன்னைக்கு ஸ்டாலினும் சீமானும் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் சீமானும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அதேதான் சம்பவ இடத்தை நெருங்கிட்டாங்க. இனிமே ஒன்னா ஐக்கியமாயிருவாங்க அப்படின்னு யாரு பேசுவா அப்படின்னா தவிட்டு தற்குறி கும்பல் பேசும். திமுகவோட 5 ஆண்டுகள ஆட்சி, அதுல திமுகவை மிக கடுமையா நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணுச்சு. திமுக ஆட்சி காலத்துல எல்லா போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி பங்கெடுத்துச்சு. பல போராட்டங்களை திமுக ஆட்சிக்கு எதிராக எடுத்துச்சு. அந்த சமயத்துல திமுக விமர்சனம் பண்ணா திமுக தரப்புல சொல்லப்படும் பாஜகவோட பி டீம், பாஜகவோட கைகூலி, பாஜகவுக்காக திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும். இப்ப தாவேக ஆட்சி, தாவேக விமர்சனம் பண்றோம். விமர்சனம் பண்றப்ப திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க, திமுகவோட இணைஞ்சு நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வாக்கம் செய்யப்படுது. அதாவது ஒரு பொது நிகழ்வுங்க. திமுகவோட தலைமை நிலைய செயலாளர் துரைமுகம் காஜா, அவர் அண்ணன் சீமானுக்கு நெருக்கமானவர், பழக்கமானவர். அவரோட இல்ல திருமண நிகழ்வு, அதுல திமுக சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிறாரு. அண்ணன் சீமானும் கலந்துக்கிறாங்க. அதுல அண்ணன் சீமான் பேசுறப்ப இது அரசியலை கடந்த குடும்ப நிகழ்வு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. ஆனாலும் தங்கள் மீது இருக்கக்கூடிய கரைகளை மறைப்பதற்கு அவதூறு சேற்றை அள்ளி பூசுகிறது கேடுகட்ட தற்குறி கும்பல். இப்ப சில கேள்விகளை முன்வைக்கலாம் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, திராவிட கட்சிகள் மீதான விமர்சனம், திராவிட தலைவர்கள் மீதான விமர்சனம், அதுல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மாறுபடுறோமா, நிலைப்பாட்டை மாத்திக்கிறோமான்னா மாத்திக்கல. இப்போதும் கருணாநிதி தமிழ்ல துரோகி தான். திமுக படுபாதகம் செஞ்ச கட்சி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சிய திமுகவோட பி டீம்ங்கிறாங்க. இவ்வளவுதான் அரசியல் அறிவு தாவேக காரங்களுக்கு. இப்ப என்ன கேட்கிறேன், இப்ப தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 இடதுசாரி அமைப்புகள் இருக்குல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நொடி வரை திமுகவை தோழமை இயக்கமா தான் அணுகுது. நாளைக்கு வாய்ப்பு ஏற்பட்டா திமுகவோடு இணைஞ்சு போராடுவோம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதிவு பண்ணுது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஐயா பே சண்முகம், அவருதான் திமுகவோட முரண்படுறாரு, திமுகவோட முட்டி மோதுறாரு. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மற்ற நிர்வாகிகள் அவங்க திமுகவோட இணக்கம் காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் விஜய் விமர்சிச்சு பேசினார். அப்படி பேசினப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிர்வாகி ஆதவன் தீச்சன்யா, அந்த ஆதவன் தீச்சன்யாவோட ட்வீட்டை சட்டமன்றத்தில் மேற்கோள் காட்டி பேசி விஜயை உதயநிதி ஸ்டாலின் விமர்சிச்சார். அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆதவன் தீச்சன்யா ட்வீட் போட்டார். இப்படி இடதுசாரிகள் இன்றளவும் அவங்க திமுகவோடு உறவுல தான் இருக்காங்க. உறவுன்னா ஒரு தோழமை இயக்க உறவு அப்படின்னு இருக்காங்க. கூட்டணியை விட்டு வெளியேறினது போல இருந்தாலும் ஒரு தோழமை இயக்க உறவுங்கிற இடத்துல இருக்காங்க. இப்ப அவங்கள சொல்லுவாங்களா திமுகவோடு கள்ள உறவுல இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனா நம்மள பேசுவாங்க, நம்மள அவதூறு பரப்பி வீழ்த்த துடிப்பாங்க. பொதுவா இன்னைக்கு திமுக என்ன தெரியுமா நினைக்கிறேன், நாம் தமிழர் கட்சிய நேர்மையான எதிரி நினைக்கிறேன். காங்கிரஸ் போல, திருமா போல, வைகோ போல, இடதுசாரிகள் போல சீமான் முதுகுல குத்தல, சீமான் நெஞ்சில குத்துறாரு, எதிரியா நேரா நிக்கிறாரு, அவரு நேர்மையான எதிரி அப்படின்னு திமுக சொல்றேன். ஆனா வைகோ, திருமா, காங்கிரஸ் எல்லாம் திமுக பயன்படுத்திக்கிட்டு அவங்க மாறின துரோகி அப்படின்னு சொல்றேன். அப்ப நாம் தமிழர் கட்சி நேர்மையான எதிரியா இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறேன்.
இதான் யதார்த்தமான மதிப்பீடு. இதுல நாம் தமிழர் கட்சியை திமுகவோட இணைச்சு பேசுறது. நான் என்ன கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனா மிக அண்மையில ஒரு கூட்டத்தில் பேசினார். கலைஞரோட உண்மையான தொண்டர்கள் எங்களோடு வரலாம்னார். கருணாநிதியோட உண்மையான தொண்டர்கள் தாவேக்காவோடு வரலாமா. ஒரு பக்கம் விஜய் என்ன சொல்றாரு, 1969 பிறகு தமிழ்நாட்டை ஆண்டவங்க சரியா ஆட்சி பண்ணல அப்படிங்கிறாரு. தப்பானவன் கைக்கு அதிகாரம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. 1969 கருணாநிதி முதலமைச்சரா உட்கார்ற காலகட்டம். அப்ப கருணாநிதி முதலமைச்சரா உட்கார்ந்த காலகட்டத்திலிருந்து சரியில்லை என்பது போல விஜய் பேசுறாரு. இங்க ஆதவர்ஜன் என்ன பேசுறாரு, கலைஞரோட உண்மையான தொண்டர்கள் கூட எங்களோட வரலாம் அப்படிங்கிறாப்புல ஆதவர்ஜுனா. இப்ப கடைசியா பார்த்தா ஜே அன்பழகன், மறைந்த ஜே அன்பழகன் அவரோட தம்பி ஜே கருணாநிதி திமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு ஐக்கியமே இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகுதான் இருக்குது கூத்து. ஜெகத் ரட்சகன், திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன், அவரோட மகன் சந்தீப் ஆனந்த், அவர் தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அந்த சந்தீப் ஆனந்த் எப்படிப்பட்டவர்னா, ஜெகத் ரட்சகன் ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாளி, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் அப்படின்னு விமர்சிக்கப்படுது. அது உண்மை. அதே போல சந்தீப் ஆனந்தும் உத்தம புத்திரன்ல, அப்பழுக்கற்ற ஆத்மா இல்லை. அவரும் ஊழல் பெருச்சாளி தான், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் தான். இன்னும் சொல்ல போனா ஜெகத் ரட்சகனும் அவரோட மகன் சந்தீப் ஆனந்தும் ஊழல் வழக்குல ஒன்னாவே சிக்கியிருக்காங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா 2024 ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி அபராதம் வச்சிருக்கு இடி, அமலாக்கத்துறை. 2024 ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி, எவ்வளவு 908 கோடி அபராதம். அதுல இந்த சந்தீப் ஆனந்த் தான் உள்ளடக்கம். அமலாக்கத்துறையால அபராதம் விதிக்கப்பட்டவர். ஏன் விதிச்சிச்சு அப்படின்னா, சிங்கப்பூர்ல உள்ள ஒரு போலி நிறுவனத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐ கிட்ட அனுமதி பெறாம அந்த சிங்கப்பூர்ல உள்ள போலி நிறுவனத்துல 42 கோடியை முதலீடு பண்ணி அதை தன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கு மாத்தி விட்டார் ஜெகத் ரட்சகன் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. சிங்கப்பூர்ல உள்ள ஒரு போலி நிறுவனத்துல 42 கோடியை முதலீடு பண்ணி அதை தன்னோட பிள்ளை பேர்ல, மகள் பேர்ல மாத்தினார்கள் குற்றச்சாட்டு. அதுக்காக 2024 அமலாக்கத்துறை 908 கோடி அபராதம் போட்டுச்சு ஜெகத் ரட்சகனுக்கும் சந்தீப் ஆனந்துக்கும் குடும்பத்தாருக்கும். அப்புறம் 2020 வெளிநாட்டு முதலீட்டு மீறல் காரணமாக அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகனோட 89 கோடி சொத்துக்களை முடக்குது. 89 கோடி சொத்துக்களை 2020 வெளிநாட்டு முதலீட்டு மீறல் காரணமா முடக்குது. அப்படி 89 கோடி சொத்துக்களை முடக்கம் செஞ்சப்ப இதே சந்தீப் ஆனந்தம் தான் அதுல உள்ளடக்கம். 2010 புதுச்சேரியில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரிக்கு தகுதி இல்லாம முறைகேடு செஞ்சாங்க, அதுக்கு அனுமதி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐயும் அமலாக்கத்துறையும் பதிவு செஞ்ச வழக்குல இந்த சந்தீப் ஆனந்த் முக்கிய குற்றவாளி. அதாவது திமுகவில் அதிகாரத்துல இருந்து அப்ப முறைகேடு செஞ்சு, ஊழல் செஞ்சு பணம் சம்பாதிச்சதுல ஜெகத் ரட்சகனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே போல ஒரு பாதி பங்கு அவரோட மகன் சந்தீப் ஆனந்துக்கு இருக்கு. அந்த சந்தீப் ஆனந்த் இப்ப தாவேக்காவில சேர்க்கப்பட்டிருக்காரு. அதான் விஜய் சொல்லிட்டாப்படி இல்ல, தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நான் ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டேன்னு இப்ப தேடி கண்டுபிடிச்சு யாராரு ஊழல்வாதி, யாராரு ஊழல் பெருச்சாளி அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு தாவேக்காவில சேர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. மிக அண்மையில செத்தாப்புல யார, விஜயபாஸ்கர. ஒரு பக்கம் அமைச்சர் சரத்து, அவர் யாரு, போதை பொருளை பயன்படுத்தினவர். இந்த பக்கம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அவர் யாரு, போதை பொருட்களுக்கு காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்தவர். இவங்க 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்காங்க. எந்த கட்சி? போதை பொருளை விடு, விளையாட்டை கையில் எடு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜயோட கட்சியில் இருக்காங்க. இந்த விஜயபாஸ்கர் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுது. அதாவது ரத்து செய்யப்பட்டு பிறகு இன்னொரு சமயத்தில் நடத்துறாங்க.
அந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது காரணம் வந்து அன்னைக்கு விஜயபாஸ்கர் வீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் தான் காரணம். பண பரிமாற்றம், அதாவது பணம் விநியோகிக்கப்பட்டது குறித்து அது குறித்த ஆவணங்கள் வந்து அன்னைக்கு விஜயபாஸ்கர் வீட்டில் எடுக்கப்பட்டுச்சு. எடுத்தது வந்து வருமான வரித்துறை. அப்புறம் குட்கா நிறுவனத்துக்கிட்டேருந்து மாதா மாதம் காசு வாங்கினது இந்த விஜயபாஸ்கர் தான். மாதா மாதம் வாங்கியிருக்காப்புல. இதுக்கு பேர் என்ன? ஃபார்ட்டி ஃபண்ட். இதத்தான் சட்டமன்றத்தில் பேசினாரு யாரு? விஜய். திமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்குதான்னா வாங்கியிருக்கு, சத்தியம், மாற்று கருத்து இல்ல. ஆனா அதிமுக யார் யோக்கியம்னே இருக்கிறேன். 2021 வரைக்கும் அமைச்சாக இருந்த செங்கோட்டையன், அமைச்சாக இருந்த விஜயபாஸ்கர், அமைச்சாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர், அமைச்சாக இருந்த திருச்சி வளர்மதி, அமைச்சாக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், அமைச்சாக இருந்த வெள்ளமணி நடராஜன், அமைச்சராக இருந்த எம்.சி. சம்பத்து, இப்படி 8 அமைச்சர்கள். அதிமுகவோட ஆட்சி ஊழல் ஆச்சுன்னா அந்த ஆட்சியில ஊழல் பண்ணி சொத்து செத்த அமைச்சர்கள்ல 8 அமைச்சர்களை தாவேக்காவல சேர்த்து வச்சிருக்காரு. அதுல பல பேர் மேல என்ன வழக்கு இருக்கு? ஊழல் வழக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2 பேர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. இந்த வழக்கை நடத்துறது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசின் கீழே இருக்குது. இப்ப ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த வழக்கோட கதை என்ன ஆகும்? இது எதையும் பேச மாட்டாங்க. சீமான் எப்படி உதயநிதியோட பக்கத்து இருக்கையில பாரலாம்? என்ன பண்ண முடியும்? உதயநிதி வர்றாரு, என்ன பண்ண முடியும்? ஓஞ்சி மூஞ்ச குத்துறதா? என்ன பண்ண முடியும்? நேர்ல வந்தா பரஸ்பரம் வணக்கம் சொல்லி நலம் விசாரிக்கிறது ஒரு மாண்பு, ஒரு நாகரிகம். அது அண்ணன் சீமானர்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு உள்நோக்கம். இப்ப ஒரு சம்பவத்தை சொல்லாம நினைக்கிறேன். தொலைக்காட்சி விவாதங்களை கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆயாராம் காயாராம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது என்ன ஆயாராம் காயாராம் கேட்டீங்கன்னா, 1967 ஹரியானா சட்டமன்ற பொது தேர்தல் நடக்குது. அந்த பொது தேர்தலில் 16 சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அல்ல வெற்றி பெற்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் பேரு காயாலால். பேரு வந்து காயாலால். அன்னைக்கு சுயேட்சையோட தயவுல தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல். அந்த காயாலால் என்ன பண்றாரு? முதல்ல காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படின்னு அறிவிக்கிறார். பிறகு இல்ல காங்கிரஸ்க்கு என்னோட ஆதரவு இல்ல, என்னோட ஆதரவு வந்து ஐக்கிய முன்னணிக்கு அப்படின்னு அறிவிக்கிறார். திரும்ப இல்ல ஐக்கிய முன்னணிக்கு இல்ல, என்னோட ஆதரவு காங்கிரஸுக்கு அப்படின்னு மறுபடியும் அறிவிக்கிறார். அந்த சமயத்துல காங்கிரஸ் தலைவர் ராவ் பிரேந்தர் சிங் அப்படிங்கிறவரு செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப சொல்றாரு, ஆயாராம் காயாராம் அப்படிங்கிறாப்புல. அதாவது போன ராமு இந்த வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. போன ராமு இந்த வந்துட்டாரு, அதான் ஆயாராம் காயாராம். அதாவது 9 மணி நேரத்துல 3 பேர்ட்ட மாறிருக்காரு. இதுதான் ஆயாராம் காயாராம்னு பேசப்படுது. இது 1967. 1985 காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்படுது. 1985. அதுக்கு முடி வந்து கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. 85 கொண்டு வரப்பட்ட பிறகு இப்ப ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்கன்னா 3 பேர் மாறினாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வந்து பாயாது. 2 பேர் இல்லாம அது குறைவான எண்ணிக்கையில மாறினாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பாஞ்சு அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து போகும். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து வீட்டுல பார்த்தார், ஸ்டாலின் அவரை வந்து வீட்டுல போய் பார்த்தார், அப்புறம் வைகோவை போய் வீட்டுல பார்த்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை வந்து வீட்டுல போய் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. மாறாக எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி அடைஞ்ச சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் அந்த ஆட்களை போய் பார்த்தார். எதுக்காக போய் பார்த்தாரு? ஏன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க ஆட்கள் தேவைப்படுது. அந்த சமயத்துல அதிமுகவிலிருந்து ஒரு கூட்டம் வந்து விலகி நிக்குது. அவங்க கிட்ட தாவேகா தரப்புல பேரம் பேசப்படுது. என்ன பேரம்னா, 47 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக இருக்காங்க. அதுல 3/2 பங்கு, அதாவது 31 எம்எல்ஏ நீங்க அழைச்சிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. அந்த 31 பேரை இந்த ஆட்சிக்கு ஆதரவா வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிற சூழல்ல வாக்கு செலுத்த வச்சா
நாங்க வந்து ஆச்சரியாரத்துல பங்கு தர்றோம், உங்களுக்கு அமைச்சரவை தர்றோம் அப்படின்னு விஜயபாஸ்கர் கிட்ட, சி.வி. சண்முகத்துக்கிட்ட, வேலுமணி கிட்ட தாவேகா தரப்புல சொல்லப்படுது. அதாவது 47 பேர்ல 31 பேரை அழைச்சிட்டு வரணும். ஆனா என்னதான் முக்கி பார்த்தாலும் 25 பேரை தாண்டல. 25 பேரோட வந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பாயும், 25 பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து போயிடும். அதனால அவங்கள வந்து அமைச்சர் பதவி கொடுக்காம கட்சிக்குள்ள சேர்த்துக்காம அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு 2வது வாய்ப்பா இப்ப என்ன பண்ணலாம், நீங்க வேணா உங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில சேர்ந்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதான் 6 பேர் சேர்ந்திருக்காங்க. இசைக்கு சுப்பையா தொடங்கி விஜயபாஸ்கர் வரைக்கும். விஜயபாஸ்கர் என்ன உத்தரவாதம் கொடுத்துக்காருன்னா, நீங்க என்ன கட்சியை சேர்த்துக்கிட்டா நான் டெல்டா பகுதியை வந்து நான் வலிமையாக்கிடுவேன் தாவேக்காவை, அது மட்டும் இல்லாம மேலும் 5 பேரை நான் அதிமுக கொண்டு வர்றேன் அப்படிங்கிறாப்புல. 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒரு இடம் திருச்சி கிழக்கு, அப்ப 7 இடம். இப்ப 5 பேரை மறுபடியும் விஜயபாஸ்கர் கொண்டு வந்தாருன்னா 7 கூட்டல் 5 12. 12 பேரு 12 தொகுதிக்கு இடைத்தேர்தல். அதுல 12 இடங்களையும் தாவேக்கா வெற்றி பெற்றுச்சுன்னா 106. இப்ப 107 சபாநாயகர் கழிச்சுட்டா 106. 106 கூட்டல் 12 118 பெரும்பான்மை கிடைச்சிடும். அந்த பெரும்பான்மைக்கு தான் இத்தனை தில்லுமுள்ளுகளும் அரங்கேறுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா எல்லாம் சொல்லிட்டாங்க, நாங்க இந்த ஆட்சிக்கு வந்து நாங்க பங்கம் விளைவிக்க மாட்டோம், எந்த குந்தகம் விளைவிக்க மாட்டோம், 5 ஆண்டு காலம் முழுமையான ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நம்பாம குறுக்கு வழியில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து போட்டு அவங்களை இடைத்தேர்தலை நிறுத்தி மறுபடியும் வந்து பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற்றலாம்னு அப்பட்டமான குதிரை பேரத்தில் ஈடுபடுது கேடுகட்ட தாவேகா. இத பேச துப்பற்ற வாய்களும் நாய்களும் நாம் தமிழர் கட்சி மேல சேட்ட வாரி பூசுது. அதுக்கு என்ன வேணான்னு சொல்றது, சீமான் கார் வாங்கிட்டாரு, என்ன பிரச்சனை? நாம் தமிழர் கட்சியோட வாக்கு 2024 8 விழுக்காடு, 2026 பொது தேர்தலின் போது இந்த 8 விழுக்காடு வாக்க வச்சுக்கிட்டு நான் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு நான் சீமான் சொன்னா கணிசமான சட்டமன்ற இடங்கள் கிடைக்கும். அதே போல மிக குறைந்தது 500 கோடி கொடுப்பான், மிக குறைந்தது 500 கோடி. அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும், எளிதாக இருக்க முடியும். 500 கோடியை கொடுத்திருப்பான், 500 கோடி 1000 கோடி கொடுத்திருப்பான். அதே போல ஊடக வெளிச்சத்தை உருவாக்கி இருப்பான். அப்ப வைகோ போல, திருமா போல, இன்னப்புற ஆட்கள் போல அண்ணன் சீமானும் அதே போல இருந்திருக்க முடியும். ஆனா தோல்வி எது கொண்டா கூட பரவாயில்லை, நான் சமரசம் செய்ய மாட்டேன்னு நிற்கிறார் அண்ணன் சீமான். அவர் கார் வாங்கிட்டாரு. விஜய் வந்து தனி விமானத்துல போகலாம், வெளிநாட்டில இருந்து காரை இறக்குமதி பண்றப்ப வரி ஏய்ப்பு செய்யலாம், புலிப்படத்துக்கு வாங்கின சம்பளத்துல ஒரு பகுதியை மறைக்கலாம். இந்த அயோக்கியத்தனங்களை வந்து விஜய் பண்ணலாம், கேள்வி கேட்க மாட்டாங்க. நாம கார்ல போயிடக்கூடாது, கட்ட வண்டியில போகணும், இல்ல நடந்து போகணும், இல்ல ஷேர் ஆட்டோல போகணும். தமிழ் தேசியவாதி வந்து நல்ல உடை உடுத்தக்கூடாது, நல்ல உடை உடுத்தக்கூடாது. அந்த ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அழுக்கு வேட்டி கிழிஞ்ச ஜிப்பாவை போட்டுக்கிட்டு போகணும். தமிழ் தேசியவாதி வந்து கார்ல போயிடக்கூடாது. என்ன மாதிரி சிந்தனை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தரைவழியா பயணம் பண்ற, அதிகப்படியான தூரங்களை பயணம் பண்ற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். எத்தனை பொதுக்கூட்டங்கள், பரப்புரை கூட்டங்கள், கலந்தாய்வு, மக்கள் சந்திப்பு, போராட்ட களம் அப்படின்னு தொடர்ச்சியா மக்களை சந்திச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். தொடர்ச்சியா 5 மணி நேரம், 6 மணி நேரம், ஏன் 12 மணி நேரம் வரைக்கும் பயணம் பண்ணுவாங்க. தொடர்ச்சியா வாகனத்துல, ராத்திரி தூக்கம் இல்லாம வாகனத்துல பயணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வாகனத்துல தொடர்ச்சியா பயணம் பண்றப்ப முதுகு வலி வரும், உடல்ல அசௌகரியங்கள் வரும். அதுக்கு ஒரு நல்ல கார்ல போனா என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா அண்ணன் சீமானியா இந்த இடத்துக்கு வரணும். அவர் பாட்டுக்கு, அண்ணன் சீமான் பாட்டுக்கு திரைத்துறையில இருந்திருந்தா அவர் நடிச்சுக்கிட்டோ இல்ல படம் எடுத்துக்கிட்டோ அவர் கோடி கோடியா சம்பாதிச்சுக்கலாமே. 8 விழுக்காடு வாக்க வச்சு நான் கூட்டணிக்கு வரேன்னா 500 கோடி 1000 கோடின்னு பெற்றிருக்கலாமே. அதையெல்லாம் துறந்துட்டு ஒரு மனுஷன் அப்பழுக்கற்று நிற்கிறாரு. திரள் நிதிங்கிறது மக்கள் பங்களிப்போடு ஒரு கட்சி நடக்குது. கார்பரேட் முதலாளிட்ட காசு வாங்கல, லாட்ரி மாற்றின்ற காசு வாங்கல, மக்கள் உழைக்கிற மக்கள் காசு தர்றான். என்னால வந்து இந்த களத்துக்கு வந்து பங்களிப்பு செய்ய முடியல,
என்னோட பங்கா 100 ரூபா வச்சுக்க, 200 ரூபா வச்சுக்க, 300 ரூபா வச்சுக்கன்னு உழைக்கிற மக்கள் கொடுத்து ஒரு கட்சி உருவாகுது. கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறது தமிழாக்கம் தான் திரள் நிதி. அதை கொச்சைப்படுத்துறது. நீ கொள்கை வழிகாட்டியா வச்சுக்கக்கூடிய பெரியார் வேற, அவர் திரள் நிதி வாங்கினது இல்லையா? அவர் காசு வாங்கினது இல்லையா? அவர் காசு வாங்கி வாங்கி சேர்த்தாண்டா அவ்வளவு பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு. அப்படி நாம் தமிழர் கட்சிக்காக உருவாக்கினா திரள் நிதி அப்படி கட்டமைப்பு உருவாக்கினா என்ன பிரச்சனை? எவ்வளவு கொச்சைப்படுத்துற? லாட்டரி காசுல கட்சி ஓடுது, தாவேக்கா ஓடுது, ஆதோர்ஜன மாமனார் காசுல. ஒரு பக்கம் அந்த பக்கம் பிளாக் டிக்கெட். இப்படி முறைகேடாக மக்கள் காசை சுரண்டி தின்ன காசு அந்த காசெல்லாம். ஆனா திரள் நிதிங்கிறது உழைக்கும் மக்கள் உழைச்சு இந்த அரசியலுக்காக நான் தர்ற வெகுமதியும் கொடுக்கிற காசு. அது என்னடா அவமானம்? அது என்ன அவமானம்? அதை வச்சு அவதூறு பேசிய பொய்ய சொல்லியே புரட்ட சொல்லியே ஆட்சிக்கு வந்துட்டீங்கடா. ஆனா அந்த பொய்ய சொல்லிய புரட்ட சொல்லிய அவதூறு பரப்பிய காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்காதீங்க. நாங்க கிழிச்சு தொங்க விடுவோம்.